ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன் வியூவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 24 கோயம்புத்தூர் டே கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த கோயம்புத்தூரை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விவரங்களை உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்ப காலத்தில் கொங்கு நாடாக அறியப்பட்ட கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற ஆனைக்கட்டி, வால்பாறை, மருதமலை, போலுவாம்பட்டி மற்றும் சிறுவாணி மலைப்பகுதிகளில் வாழ்ந்த இருளர், குறும்பர், மலசர், வேடர், முதுவர் போன்ற பழங்குடியின மக்கள் தலைவராக இருந்த கோயன் அல்லது கோவன் என்பவரோட பெயரில் தாங்க கோவன் புதூர்னு அழைக்கப்பட்ட இந்த நகரம் காலப்போக்கில் பெயர் மருவி கோயம்புத்தூர்னு ஆச்சுங்க. செல்லமாக கோவைன்னும் அழைக்கிறாங்க. கிமு 300ஆம் ஆண்டு முதல் கிபி 300ஆம் ஆண்டுகளான சங்க காலத்தில் சேர மன்னர்கள் வசம் இருந்த கோவை, அதுக்கு பின்னாடி வந்த நடுங்காலமான கிபி 600ஆம் ஆண்டுகளில் சோழர் வசமான கோயம்புத்தூர் நகரத்தை 16ஆம் நூற்றாண்டு வரையில் விஜயநகர பேரரசும், விஜயநகர பேரரசோட வீழ்ச்சிக்கு பின்னாடி 17ஆம் நூற்றாண்டு இறுதி வரை மதுரை நாயக்கர்களும் ஆட்சி செஞ்சாங்க. 18ஆம் நூற்றாண்டில் மைசூரை ஆண்ட ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அரசர்களோட ஆட்சியின் கீழே கோயம்புத்தூர் நகரம் வந்தது. அதுக்கு பின்னாடி வந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தான் 1804ஆம் ஆண்டு நவம்பர் 24 அன்று கோயம்புத்தூர் நகரத்தை மாவட்டமாக அறிவித்த அந்த நாளை நினைவு கூறும் வகையில் தான் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 24ஆம் தேதியை கோவை தினம், அதாவது கோயம்புத்தூர் டே அப்படின்னு கொண்டாடப்பட்டு வருதுங்க. பிரிட்டிஷ் ஆட்சியோட கீழே தனி மாவட்டமாக உருவெடுத்த கோயம்புத்தூர் அசுர வளர்ச்சி பெற்றதுங்க. நெசவு தொழிலில் பெரிதும் வளர்ச்சி அடைஞ்சு கோவை தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. அதே சமயத்தில் ரயில் பாதைகள், சாலை போக்குவரத்து, கல்வி நிலையங்கள்னு 20ஆம் நூற்றாண்டில் தொழில்துறை நகரமாக உருவெடுத்த கோயம்புத்தூரோட அடையாளமாக மிக பழமையான சிவத்தலங்களில் ஒன்றான பேரூர் பட்டீஸ்வரர் கோயில், மருதமலை முருகன் கோவில், செயின்ட் மைக்கேல்ஸ் கெத்தீட்ரல் சர்ச், கோட்டைமேடு பழமையான மசூதி, சர்வதேச விமான நிலையம், மேற்கு தொடர்ச்சி மலையோட இதமான குளிர்காற்று, உலகத்தோட சிறந்த சிறுவாணி குடிநீர், புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள்னு கோவையோட பெருமை சொல்ல 1000 அடையாளங்கள்ங்க. மொத்தத்தில் கோயம்புத்தூரோட வரலாறு, கலாச்சாரம், பொருளாதார வளர்ச்சின்னு இவை எல்லாத்தையும் ஒரு சேர நினைவு கூறும் நாள் தான் கோயம்புத்தூர் தினம் அப்படிங்கிறதுல நமக்கு பெருமை தானுங்களே. ஏன்னா வியூவர்ஸ், கோயம்புத்தூர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய விஷயங்களை சொல்கிறேன் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸ். டில் தென், பாய் ஃப்ரம் அங்கிள் ஜான் ஷோ. பபாய், see you all. Bye bye.